அதிமுக வந்து பெரிய பெரிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவங்க இணைறாங்கல்ல, இது வந்து திமுக ஒரு பக்கம் தாவேக பலமா திமுக வந்து பலவீனமா நீங்க பாக்குறீங்க? எங்க கட்சி பலமா தான் இருக்கு. எங்களுக்கு எதுக்கு பலவீனமாகுது? போறவங்க அதிமுக காரங்க போறாங்க. திமுக எப்பயும் போல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த தேர்தல் வந்தாலும் திமுக ஜெயிச்சு முன்னிலைப்படுத்தும்ன்றத நிரூபிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்ப முன்னாள் அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து இப்ப இருக்க அரசு வந்து பல்வேறு வழக்குகளை கொடுக்குறாங்க. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையா நீங்க பாக்குறீங்களா? இல்ல பழி வாங்கும் நடவடிக்கைன்ற தவறு செஞ்சா யாருமே தண்டனை பெற்றுத்தான் ஆகணும். இப்ப நான் கேட்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் கேட்கிறது, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லா பேர் மீது வழக்கு இருக்கு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் குவாரியில ஒரு 500 கோடி ஃபைன் மட்டும் கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப அப்படி இருக்கிறவர் உங்க கட்சிக்கு வந்தாராக்க அவர் மீது வழக்கு தொடுப்பீங்களா தொடுக்க மாட்டீங்களான்றது எங்களுடைய கேள்வி. அப்படி வழக்கு தொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தா உண்மையிலேயே ஜோசப் விஜய் ஆட்சி நல்ல ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். வைகோ வந்து கூட்டணியில் இருக்கிறப்ப வந்து கூட்டணி விட்டு வெளியே போய் இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு திமுகவை. அவருடைய கட்சி எம்எல்ஏக்களே 2 பேரும் வந்து அவருடைய பேச்சை கேட்காம இப்போ திமுக இணைப்போம்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவருடைய விமர்சனம் வந்து திமுக மேலே கடுமையாக போயிட்டே இருக்கு. இது சம்மந்தமாக இல்ல அவர் வந்து தேர்தலுக்கு முன்பு திமுகவை நல்லா புகழ்ந்து பேசினாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து 2 எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் போனதுக்கு அவங்க ரீசன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சா எங்களுக்கு எதுக்கு மறுதேர்தல், நாங்க திமுகவிலே இருந்துக்கிறோம்னு அவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க. பொறுத்துக்க முடியாத அண்ணன் வைகோ வந்து வசைப்படுறாரு. காலம்தான் பதில் சொல்லணும். சார், வேளாண் கடன் உதவி வந்து முழுமையா வந்து அவருக்கு கொடுக்காம பாதி மட்டும்தான் பயிர்க்கடன். அதான் 75,000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு முழு கடன், மற்றவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்றாங்க. ஆனா மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கிய கடன், அதுக்கு மேல வட்டி எல்லாத்தையும் முழுமையா தள்ளுபடி பண்ணது மாண்புமிகு தளபதியினுடைய ஆட்சி. அது மாதிரிதான் விவசாயிகள் இப்ப எதிர்பார்க்கிறாங்க. அதை மாண்புமிகு ஜோசப் விஜய் முதலமைச்சர் செய்வாரான்றது எங்களுடைய கேள்வி.